ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. முந்தானத்து ஒரு கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தோம்லங்க, TN65. அந்த வண்டி கஸ்டமர் பார்த்துட்டு கஸ்டமருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமையே வண்டி போய் பார்த்துட்டாங்க. நான் ஃபார்ச்சுனர் டெலிவரி இல்லைன்றனால நான் போய் பார்க்க முடியல. நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அப்புறம் கஸ்டமர் இன்றைக்கி தான் ஃப்ரீன்னாங்க, நேற்று தான் ஃப்ரீன்னாங்க. அதனால் புதன்கிழமை போய் வண்டி பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. வண்டி பார்த்தாங்க, வண்டி பிடிச்சோன்னு வண்டி எடுத்தாச்சுங்க. அமௌண்ட்டு கட்டிவிட்டு ரிட்டன் திருப்பூருக்கு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து புக்கில் என்டாஸ்மெண்ட் இருந்துச்சு, NOC வாங்கியாச்சு. புக்கில் அந்த லோன் என்டாஸ்மெண்ட் இருக்குல்லங்க, அது மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் ஆகலை. நான் சொல்லிட்டு ஆனால் நானே பண்ணி கொடுத்துறேன்னா A to Z எல்லாமே சொல்லிவிட்டு அவரே அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் எங்கள் ஊர்லேயே திருப்பூர்லேயே வச்சு பார்ட்டி சேலம் திருப்பூர்லேயே வச்சு பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் 1 வீக்கில் அவருக்கு புக்கு அங்கே கொரியர் மூலிமா போயிருங்க. நீங்கள் அந்த என்டாஸ்மெண்ட் அதுக்கெல்லாம் பயப்பட வேணாம். எல்லா RDO சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாங்க. இதில் ஒரே ஒரு குறை என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவும் இல்லை. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் கொடுத்தா பாருங்க, அந்த கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. உலகத்தில் இப்படி ஒருத்தவங்க நான் பார்த்ததே கிடையாதுங்க. அப்பா அப்படி ஒரு மனுஷன், பணம் இருக்குன்ட்டு ரொம்ப திமிராக பேசினாருங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. வண்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு திருப்தியே இல்லை. இருந்தாலும் வண்டி நல்லா இருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்தோங்க. இதாங்க வண்டி. வீடியோ எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. வண்டி இதை விட மெரிட்டாக இருக்குங்க. சூப்பர் கண்டிஷனில் இருந்துச்சு. தகன்னு இருந்துச்சுங்க. நம்ம 29 லட்ச ரூபா கோட் பண்ணியிருந்தோம். 29 கோட் பண்ணியிருந்தோம். 2021 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. சர்வீஸ் ரெக்கார்டில் இருந்துச்சுங்க. A to Z எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. வண்டி பார்த்தோன்னே கஸ்டமருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 28,25,000 வாங்கினோங்க. இது ஒரு சின்ன சங்கடமானனால உள்ளே யாரும் வர முடியல, நானும் பேச முடியாமல் போயிடுச்சுங்க. நான் வந்திருந்தேன்னா கம்பல்சரி இது 28 லட்ச ரூபாய்க்கு தான் முடிஞ்சிருக்கும். நான் புரோக்கர் தட்டி விட்டுருந்தனால அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. அப்புறம் திருப்பூர் வந்துங்க, பேப்பர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு RDOக்கே வந்துட்டோம். வந்து எல்லா பேப்பர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வாரம் செவ்வாய் புதனில் உங்களுக்கு புக்கு போயிடுங்க. நீங்கள் எதுவுமே பயந்துக்க வேணாம். எந்த வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வண்டி டாப்னாச்சுங்க, பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி இருந்துச்சு. ஹைவேல அந்த அண்ணன் ஓட்டும் போதே சொன்னார், சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்ட்டு. சேலம் பார்ட்டி ரொம்ப ரொம்ப நல்ல பார்ட்டி. அந்த அண்ணன் சொன்னார், கார் எடுக்கலாட்டி பரவாயில்ல தம்பி, நம்ம அடிக்கடி பேசணும், அடிக்கடி கூப்பிடுங்க அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் ஆதரவுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் நம்பரை கார் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல வண்டி எடுத்துறேங்க. இப்போ மார்க்கெட்டில் இந்த வண்டி 31 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போயிட்டு இருக்குது. இப்போ நான் ஆடு பார்த்தேன், 33 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதே மாடல், இதே வேரியண்ட்டு, இது கம்மி கிலோமீட்டருங்க. அதுவாது 56 ஓடி இருக்குது. இது கம்மி கிலோமீட்டருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருப்பூர் வரைக்கும் கொண்டு வந்து நான் அந்த RDO ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு கொண்டு வந்து வீட்டுக்கிட்டே ட்ராப் பண்ணிவிட்டு அண்ணன் கிளம்பிட்டாங்க. அவங்க சேலம், அதனால் கொஞ்சம் குயிக்காக போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த பதிவு போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், நான் வீடியோவே எடுக்காமல். இருந்தாலும் நீங்கள் கேட்பீங்களே, உங்களுக்காக ஒரு பதிவு போடணுன்ட்டு டெலிவரி வீடியோ போட்டிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.